ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் தீபிகா. என்னோடய வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்மையாக கோல்டு பிடிச்சிக்கிச்சு. ஸோ கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் ஆல்ரெடி ஒரு 3 ஷார்ட்ஸ் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லாண்ட் ரிலேட்டடாக தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ யூல் கெட் சம் ஐடியாஸ். பிஃபோர் நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோ ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும் எந்தெந்த ரைட் நம்ம வந்து போகலாம், எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பர் பர்சன் வந்து 750 ருபீஸ். நாங்கள் போன டைமில் லாஸ்ட் வீக் போனபோது 750 ருபீஸ். மேபி நான் ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆகலாம், இல்லை லாஸ்ட் இயர் ஒரு 2 months பிஃபோர்லாம் வந்து ஏதாவது வேறு ப்ரைஸ் கூட போட்டிருந்துருக்கலாம். பட் லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து பர் ஹெட் வந்து 750 ருபீஸ். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஃப்ரீ ஃபாலோட கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன், பிகாஸ் அது அல்டிமேட் ஃபன்னாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் இதோட ஆட் பண்ணல. சென்ட்ராக்ஸ் வீடியோ, ஃப்ரீ ஃபால் வீடியோ, இது எல்லாமே வந்து நான் தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் டு ஆஃப்டர்நூன் பிஃபோர் லஞ்ச் அரௌண்ட் ஒரு 1 o'clock முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நாங்கள் கவர் பண்ணோம். பெரிய பெரிய ரைடு எல்லாமே கவர் பண்ணோம். சரி கொஞ்சம் பசிக்குதே, ஆல்ரெடி ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் பசிக்குதே, நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் என்ன பண்ணிட்டான்னா வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜை வந்து செப்பரேட்டாக வந்து பிரிச்சிட்டான். நான்வெஜ்க்கும் வெஜ்க்கும் நடுவில் வந்து நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுருந்தான். இன் பிட்வீன் தான் பார்த்தீங்கன்னா ஃபன் ஹவுஸ், மிரர் ஹவுஸ், அப்புறம் வந்து கோஸ்ட் ஹவுஸ், இது எல்லாமே இருந்தது. அதோடு சேர்ந்து இந்த கிஃப்ட் ஷாப்பும் இருந்தது. கிஃப்ட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக வந்து நியூவாக ஒன்று கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் நாங்கள் குயின்ஸ்லாண்ட் போனோம், எங்களுக்கு ஒரு குட் மெமரிஸ்க்காக நாங்கள் இதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. நான் வேறு அங்கே ஷூட் எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து காண்டாயிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க எல்லாருமே பசியில் இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னா நாங்களும் வந்து போயிட்டு வெஜ் ஒரு பராத்தா பிளேட்டே பார்த்தீங்கன்னா 3 pieces வந்து 170 ருபீஸ் அண்ட் 1 ஃப்ரைட் ரைஸ் வந்து காஸ்ட் அரௌண்ட் 180 ருபீஸ். ஆனால் சீரியஸ்லி வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து கேவலமாக இருந்தது. நாங்களே வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம் போல், பிகாஸ் அங்கே பேக் கூட செக் பண்ணவே இல்லை. பட் ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து யோசிக்காமல் நாங்கள் வந்து அங்கேயே உள்ளே வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் உள்ளே போயிட்டோம். பட் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து லஞ்சை மட்டும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கிற பிளேஸ். ஐ திங்க் அவங்க ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் நான் இதையே ஜூம் பண்ணி காட்டுறேன்னா நீங்கள் இதுக்கு பின்னாடி வந்து இந்த வாட்டர் ஃபால் ரைட் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். நயகரா ஃபால்ஸ், அப்புறம் வந்து அமெரிக்கன் வாட்டர் ஃபால். பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ரைட் மட்டும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க டெம்பரரியாக. பராத்தா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி பராத்தா வாஸ் ஃபைன் சீரியஸ்லி. ஆனால் வந்து ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்களா, அந்த பிளேட் மட்டும் அப்படியே இருந்துச்சு. அட் த மீன் டைம் எங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது போல், அவங்க திருப்தியாகவே சாப்பிட்டுட்டாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் வந்து எங்களுக்கு கஷ்டமாக போச்சு. அண்ட் பை த வே இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷிங் ஏரியா கிட்ட தான் வந்து இந்த குட்டி லேக் இருந்தது. ஆக்சுவலி வந்து குடிநீர் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அந்த வாட்டர் சீரியஸ்லி நல்லா இல்லை. ஸோ யாராவது அங்கே வந்து குடிநீருன்னு போட்டிருக்காங்களேன்னு குடிச்சிடாதீங்க, வாட்டர் ஃபில் பண்ணிடாதீங்க. சீரியஸ்லி அது வந்து நல்லா இல்லை. ஸோ ஆஃப்டர் லஞ்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு 2 o'clock கிட்ட வந்து நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வாட்டர் ரைட் போகலாம் அப்படின்னு தான் வந்து போனோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா இந்த பிளேஸ், இந்த ஸ்பாட் வரும். நான் ஒன்று சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ஒரு வாட்டர் ரைட் மட்டும் அவங்க வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஸோ அது வந்து இந்த வாட்டர் ரைட் தான், இதை மட்டும் டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து லேடிஸோட ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் எல்லாமே வந்து இந்த சைடு இருந்தது. ஸோ நாங்களும் போயிட்டு எல்லாமே வந்து ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு, பிகாஸ் நம்ம வாட்டரில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அகெயின் ஈவினிங் ஒரு 4:30 கிட்ட நாங்கள் பேக் டு நார்மல்ன்ற மாதிரி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டோம். அங்கே எதுவுமே வந்து நம்ம ஷூட் பண்ண முடியாது இல்லையா, இது வந்து கொஞ்சம் ப்ரைவசிக்காக நமக்கு தேவை அப்படின்றதுனால நாங்கள் இந்த வாட்டர் ரைடில் எதுவுமே ஷூட் பண்ணல. பை த வே இந்த சைட் பார்த்தீங்கன்னா கோ கார்ட் இருந்தது. இந்த கோ கார்ட்டில் தான் ஆக்சுவலி சம்பவமே நடந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கேங்கில் கார் ஓட்டுவேன் நான், பட் ஆனால் அந்தளவுக்கு ஓட்டுவேனான்னு கேட்டிங்கன்னா சீரியஸ்லி இல்லை. ஆனால் நானும் வந்து தைரியமாக வாங்கடா போகலாம் அப்படின்னா நாங்கள் வாட்டர் ரைட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா ஸ்நாக்ஸு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு 2 பேர் மட்டும் கொஞ்சம் காஃபி டீலாம் குடித்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து இந்த கோ கார்ட் போனோம். எல்லாருமே நல்லா தாங்க போனாங்க, ஜாலியாக போனாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 ஆகிடுச்சு, 4:30 4:45 ஆகிடுச்சு. அந்த கோ கார்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மால் சர்க்கிள் தான், ரொம்ப பெரிய சர்க்கிள்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 minute நீங்கள் வந்து உங்களோட ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் ஆனால் ரொம்பவே ஜாலியாகவும் இருந்தது. கண்டிப்பாக வந்து குயின்ஸ்லாண்ட் போனீங்கன்னா இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கள் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து நாங்கள்
டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஒருத்தவங்களாம் வந்து கோகார்ட்டில் போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க. நமக்குன்னு ஒரு சான்ஸ் வரும் பார்த்தீங்களா. நான் வந்து ரொம்ப ஜாலியாக போனேன். என்னோடய வாக்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். எப்படி எல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி தான் நானும் போனேன். நான் ஆல்ரெடி இந்த டிரைவிங் கிளாஸ் போகும்போதே ஒரு சம்பவம் பண்ணேன். என்னோடய கைடு வந்து பிரேக் பிடிக்க சொல்லும் போது கீழே பார்த்து நான் பிரேக்கை பிடிச்சேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து கீழே பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். எனக்கு நல்ல வேலை சீட் பெல்ட்டு ஹெல்மெட்லாம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம். அந்த பர்சன் வந்து நல்லா தான் எனக்கு வந்து கைட் பண்ணார், எங்கே ஆக்சிலேட்டர் இருக்குது, எங்கே பிரேக் இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஆனால் நான் பண்ண சம்பவம் மட்டும் பாருங்கள். போகிறதுலாம் பிகினிங்லாம் நல்லா தான் இருக்கும், ஃபினிஷிங் தான் வந்து சரியில்லைன்ற மாதிரி. போகும்போது சூப்பராக ஜாலியாகவே போயிட்டேன். ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது ஜஸ்ட் நீங்களே பாருங்கள். அந்த நல்ல வேலை உயிர் வந்து தப்பிச்சு எந்த சேதாரமும் இல்லாமல் வந்து நான் ரிட்டன் வந்தேன். ஆனால் என் கூட என்னோடய சீனியர்னு ஒருத்தவங்க முன்னாடி வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா. என்னோடய சீனியர் அவங்க, என்னோடய கொலீகு, கொஞ்சம் கூட மனிதாபிமானம்னா என்னன்னே தெரியாத மாதிரி என்னோடய சம்பவத்தை பார்த்து ஒரு நல்லா ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு வந்தாங்க. நான் ஆல்ரெடி எங்கள் முன்னாடி 2 பேர் வந்து அதை ஸ்டாப் பண்ணாங்க. பிரேக் போட்டு அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். என்னோடய சீனியர் வந்து கரெக்டாக வந்து அவங்களோட பிளேஸில் நின்றுட்டாங்க. எனக்கு பிரேக் நான் பிடிக்கிறேன், பிரேக்கை தான் பிடிக்கிறேன்னா வேறு எங்கேயா பிடிக்கிறான்னு தெரில, அடித்து விட்டேன். இந்த டயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்களே அங்கே வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். அந்த டயரில் போய் விட்டேன். நல்லா போய் முன்னாடி போய் இடிச்சு நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. அவங்க எப்படி சிரிக்கிறாங்கன்னு மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். கொஞ்சம் கூட வந்து ஐயோ பாவமே நம்ம கூட வந்த பிள்ளையாச்சேன்லாம் இல்லாமல் ஒரு சீனியராக வந்து நல்லா வந்து பங்கம் பண்ணிட்டாங்க. நல்ல வேலைங்க எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி நல்லா இன்னும் பெரிய சம்பவமாக இருக்கும். ஸோ இந்த ரைடு வந்து மறக்காமல் எல்லோரும் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள். ஆனால் என்ன தான் அடிப்பட்டாலும் நம்ம அதை வந்து வெளில காட்டிக்கூடாது இல்லையா. ஸோ நானும் அப்படியே வந்து அதெல்லாம் கவரப் பண்ணுறதுக்காக அப்படியே சிரிச்சிட்டே வந்து ஜாலியாக வந்துட்டேன். மொக்கை வாங்கிட்டு வந்தாலும் என்னோடய வெற்றி குறிக்கு வந்து எந்த குறைச்சலும் இல்லைன்ற மாதிரி ஜாலியாக ஒரு வெற்றி குறி போட்டு தான் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தது தான் பார்த்திங்கன்னா கோஸ்ட் ஹவுஸ். ஆக்சுவலி வந்து அந்த பிளாக் தண்டர் அப்புறம் வந்து குட்டி குட்டி எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் நான் வந்து கோஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்கோம். ஆனால் அங்கே என்ன ஒரு சின்ன பிரச்சனை எனக்குன்னா, நடந்து போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக வந்து வெஹிக்கிளில் வந்து கூட்டு போகிறதுனால எனக்கு இது வந்து ஓகே பரவாயில்ல, அப்போ நமக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஹெல்லிலலாம் வந்து நடக்கிற மாதிரியான பிக்சர்ஸ்லாம் வந்து சினாரியோஸ்லாம் அழகாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு முன்னாடி வந்து இப்படி தான் போனாங்க. எங்களுக்கு நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. பட் ஓகே, ரொம்ப பயம்லாம் சொல்ல முடியாது, லைட்டாக 1% வேணால் பயந்தோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்தது தான் வந்து இந்த மிரர் ஹவுஸ், ஃபன் ஹவுஸ்லாம். மிரர் ஹவுஸில் வந்து ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டா, எப்படி எப்படி போகணும் வரணும் அப்படின்ட்டுன்னு. நான் ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, கையை முன்னாடி வச்சு போயிருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்மளோட முகத்தில் ஏகப்பட்ட சேதாரம் இருக்குது, எதுக்கு இன்னும் வந்து பங்கம் வாங்கிக்கிட்டு அப்படின்றதுனால தான் நான் வந்து கையை முன்னாடி வச்சு கொஞ்சம் நான் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் இட் இஸ் ஓகே. எங்கேயோ சுற்றி அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வந்து வெளில வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் ஹவுஸ், லேடிஸ் அண்ட் சில்ட்ரன் மட்டும்தான் அலவுட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஃபன் ஹவுஸ் அப்படின்னா நான் வந்து வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. சரி உள்ளே போனால் ஏதாவது நம்மளோட ஃபேஸ் வந்து ஏதாவது மாறும், சேஞ்ச் ஆகும், ஏதாவது ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உள்ளே வந்து ரொம்ப இருட்டாக இருந்தது, எங்கேயோ மேலே கீழெல்லாம் ஏறி இறங்குற மாதிரி இருந்ததே தவிர ஒரு 3 மினிட்ஸில் வெளில வந்தாச்சு. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக அப்படியே இங்கெல்லாம் வந்து ஷூட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ் வந்து இந்த ரைடோட நேம் ஆக்சுவலி நான் மறந்துட்டேன் சீரியஸ்லி. ஆனால் இதோட ரைடுக்கு வந்து நேம் வைக்கணும் அப்படின்னா நான் என்ன நேம் வைப்பேன்னா ப்ளசன்ட் ரைட் அப்படின்னு வேணால் சொல்லலாம். நல்லா வந்து தூக்கம் வந்துச்சு. நல்லா ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு பாக்ஸில் வந்து ஒருத்தவங்க தான் உட்கார், நல்லா லெக்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு இடம் போட்டு கொடுத்தா டக்குன்னு ஓடி போய் உட்காந்துட்டேன். நல்லா 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் இந்த ரைடு வந்து போகும்போது நமக்கே வந்து நல்லா தூக்கம் வந்துச்சு. இந்த ஹெலிகாப்டர் ரைட் மாதிரி இதுவும் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. இதோட நேம் ஆனால் எக்ஸாக்ட்லி வந்து எனக்கு என்னன்றது ஞாபகம் இல்லை. எதுவும் வந்து இதில் பயப்படாமல் அந்த மாதிரி ரொம்ப ஃபன்னாகவே போச்சு. ஃபைனலி அரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6:30, எனக்கு தெரிஞ்ச 6:20 6:30 கிட்ட எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக
முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட குட்டி குயின்ஸ்லேண்ட் சீரீஸ். ஹோப் யூ ஆல் லவ்ட் இட். என்னோட வீடியோ என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.